தற்போதைய அண்மை செய்தி. கடலூரில் நாளை நடைபெறவுள்ள பாலமுருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் பட்டியலினத்தவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் கோயிலுக்குள் நுழைய அனுமதி இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்துள்ளது. எந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் கோயிலுக்குள் நுழைய அனுமதி இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் நுழைய அனுமதி இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது, இது குறித்த கூடுதல் விவரங்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருக்கக்கூடிய கரும்பூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகள் அனைத்து தரப்பினரும் பொதுவான ஸ்ரீ பாலமுருகன் கோவில் என்பது உள்ளது. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் என்பது ஆகஸ்ட் 28ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவில் பொது கோவில் அல்ல என கூறி கோவிலுக்குள் நுழைய விடாமல் பட்டியலின மக்களை சில தனிநபர்கள் தடுப்பதாக கூறி அந்த கிராமத்தை சேர்ந்த பூபாலன் என்பவர் தான் வழக்கு தொடர்கிறார். இந்த வழக்கு என்பது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கரும்பூர் முருகன் கோவில் பொது கோவில் தான் என்றும் அனைவருக்கும் வழிபட உரிமை இருப்பதாக தெரிவித்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதியரசர் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கோவிலுக்குள் நுழைய அனைவரையுமே அனுமதிக்க வேண்டும் எனவும் அனைவரும் கடவுளிடம் தங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என கோரி நாளை நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கலாம் என்றும் இதற்கு எவரேனும் இடையூறு செய்தால் காவல்துறை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மோனிஷா. மகேஸ்வரி, தகவல்களுக்கு நன்றி.